கவின் ரிலேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோவில் வந்து பாண்டிச்சேரி. அங்கே வந்து நம்ம ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோடு. பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ரோடு. ஆரோவில் உள்ளே வந்துட்டு அந்த அவுட்டர் ரிங் ரோடு போகிறதுக்கு வந்து பஞ்சவடி திண்டிவனம் பைபாஸ் போகிற ரூட்டு. அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. இந்த மெயின் ரோடு பார்த்தீங்க இல்லைங்களா, மெயின் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உள்ளே வந்து ஒரு லாரியே போகலாம். ஒரு கண்டெய்னர் போகிற அளவுக்கு வழி இருக்குது உங்களுக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் ப்ரைவேட் லேண்டு ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஏக்கர் ஃபுல்லி ஃபென்ஸ்டு ஒரு 3 ஏக்கர் நம்ம வந்து பார்க்குறோம். அதை வந்து ஒரு ஃப்ரண்டேஜே வந்து நான் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நார்த்து ஃபேஸிங்லேயே ஃப்ரண்டேஜ் வரும் உங்களுக்கு. நார்த்து ஃபேஸிங் ஃப்ரண்டேஜில் இருக்குது உங்களுக்கு. ஒரு பெரிய கேட் ஒன்று போட்டிருக்காரு ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு போகிற மாதிரி. உள்ளே நான் லேண்ட் வந்து சைடில் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு உள்ளேயும் சைட்லேயும் காமிக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய கேட் வந்து போட்டிருக்காரு உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட். இந்த என்ட்ரன்ஸில் வந்து இதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வந்து பெரிய கேட் இருக்கும் உங்களுக்கு. இதில் சைடில் வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் உங்களுக்கு. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபென்சிங். ஒரு 3 ஏக்கருமே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங்கு. நல்லா சூப்பராக ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க. உள்ளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி மரம் இருக்குது. ஃபுல்லாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்திரி மரம் இருக்கும் உள்ளே உங்களுக்கு. இது நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். உள்ளே இல்லை நான் வந்து லே அவுட் போட்டு விற்க போகிறேன், இல்லை ரெசார்ட்டுக்கு எனக்கு ஒரு லேண்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஆரோவில் உள்ளே வந்து ஒரு ரெசார்ட் கட்டினீங்க அப்படின்னா சூப்பராக போகும் உங்களுக்கு. சைடில் ரோட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா போயிட்டுருக்கு. நல்லா எல்லாமே ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஏரியா. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் இருந்தாலும் இது உங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸோ இல்லை ஃபார்ம் ஹவுஸோ கட்டினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் வந்து கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை வந்து இப்போ ஒரு 3 ஏக்கர் வாங்கிட்டு உள்ளே பக்காவாக ரோடு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் போட்டு வீடோடு கட்டினீங்கன்னா உண்மையிலே லக்ஸரியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து பாருங்கள். இந்த பக்கம் இந்த நார்த் சைடில் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கு வருது உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. நான் இப்போ இது வந்து லேண்டு உள்ளேயும் நம்ம உள்ளே போய் நான் காமிக்கிறேன். உள்ளே எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லி வந்து ஃபென்ஸ்டு. உள்ளே ஃபுல்லாகவே முந்திரி மரம். அது இல்லாமல் இங்கே ஆரோவில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா மண் எல்லாமே செம்மண் தான் உங்களுக்கு. செம்மண்ணும் போது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்படியே நான் கூப்பிட்டு போய்ட்டு இப்படியே நான் உள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. இது கட் பண்ணிட்டு உள்ளே நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே நான் இப்போ வந்து உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபென்சிங் பாருங்கள். உள்ளே நம்ம பார்க்கலாம். உள்ளே போய்ட்டு நம்ம உள்ளே பார்க்கலாம். உள்ளே வந்து போர் பண்ணியிருக்காங்க. இபி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து செம்மண் தான் உங்களுக்கு. நிறைய அந்த கூழாங்கல் இங்கே இவங்க எடுத்துருக்காங்க பாருங்கள். கூழாங்கல் மண்ணும் நிறைய இருக்குது உங்களுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து உள்ளே ஏதாவது நீங்கள் வந்து டிசைனாக எதாவது பண்ணணுன்னா அதுவும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. போர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். போர் அண்ட் இபி இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து முந்திரி மரம் தான் உங்களுக்கு. ஃபுல்லி ஃபென்ஸ்டு உங்களுக்கு. ஃபுல்லாகவே ஃபுல்லி ஃபென்ஸ்டு. உள்ளே நான் மண்ணை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். செம்மண் தான் உள்ளே உங்களுக்கு ஃபுல்லாகவே. நல்லா இதில் வந்து ஒரு 3 ஏக்கர் வாங்கி நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸோ இல்லை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி 6.5 ஏக்கரில் கட்டி விட்டிங்கன்னா கூட குயிக்காக சேல் ஆகிடும். ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் இது பண்ணனா கூட பண்ணலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கையில் கொஞ்சம் மண் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஒரு ரெட் சாயில். இது ஃபுல்லாகவே ரெட் சாயில் அப்படின்னா நீங்கள் எது போட்டாலும் விளையும். என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் இதில். ஃபுல்லி ஃபென்ஸ்டு. நான் ஃபென்சிங் ஓரமாகவே போயிட்டுருக்கேன் பாருங்கள். இது ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த லைன்லேயே வந்து இபி லைன் போகுது உங்களுக்கு. இபி லைனில் தான் ஃபென்சிங் கரெக்டாக போட்டிருக்காங்க. அவரோட பவுண்ட்ரியில் வந்து இபி லைன் இருக்குது. நடுவில் எங்கேயுமே வந்து லேண்டை பொறுத்த வரைக்கும் மேலே எதுவும் ஹை டென்ஷன் லைனோ ஒயரோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை உங்களுக்கு. ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர்டு ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்கொயராக இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. நிறையா அங்கங்கே அந்த முந்திரி மரம் போட்டிருக்காங்க. அதுதான் நிறைய முந்திரி தோப்பு மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளே நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரி வில்லா போட்டுட்டு, இல்லை நீங்கள் 4-5 வில்லா போட்டுட்டு நீங்கள் ரெண்ட்டுக்கும் விடலாம். நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போட்டிங்கன்னா ரெண்ட்டுக்கும் விடலாம். இல்லை நிறையா வந்து இந்த ஃபாரினர்ஸ் தான் வந்து தங்குறாங்க. ஒரு லக்ஸரி பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு லேண்டு. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு ஃபென்சிங் நான் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போது
ஃபுல்லாகவே ஃபென்சிங் தான் உங்களுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே தனித்தனியாக லக்ஸரியான வில்லாஸ்லாம் இருக்குது. உள்ள ஃபார்ம் ஹவுஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பாருங்கள் நிறைய ஃபார்ம் ஹவுஸஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் தான், தனித்தனியாக ஃபார்ம் ஹவுஸு. இங்கே மினிமமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1500 சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட்னா பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. 1500 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி 5 crore கிட்டத்தட்ட வந்துடும் எனக்கு. ஐ திங்க் 1500 போட்டிங்கன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டே உங்களுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு வந்துடுது உங்களுக்கு. 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு நியர்பை 1.5 கோடி ரூபா வந்துடுது உங்களுக்கு. இதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் தான் உங்களுக்கு. நிறையா இருக்குது. இதை நீங்கள் வாங்குறவங்க இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏக்கர் 3 கோடி ரூபா சொல்கிறாரு இவர் உங்களுக்கு. ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்பலாம் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் 3 crore உங்களுக்கு. நிறைய இங்கே வந்து நிறைய பேர் நிறைய ரேட்டில் போயிட்டுருக்குங்க எல்லாமே. அதை பொறுத்து இது ஒரு நல்ல ரேட்டில் கொடுத்துருக்காரு. தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.